இந்த டைம் வந்து சார் நல்லா சூப்பரா பேசினாரு. கரூர் சம்பவம் அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில வந்து நல்லா எல்லார்கிட்டயும் பேசினாரு. அதுக்கு முன்னாடி ரொம்ப சேடா இருந்த மாதிரி இருந்தது. இப்ப வந்து நல்லா ஒரு ஹாப்பியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அவருக்கு. அதுவும் எல்லாருக்குமே வந்து நன்மை பண்ணணும், மக்களுக்காக பண்ணணும்னு மட்டும் தான் பேசியிருந்தாரு. அதே மாதிரி அவரோட கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் கொள்கை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வீடு இல்லாதவங்களுக்கு வந்து வீடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு வாகனம் இல்லைன்னா கூட அதுவும் பண்ணி தரேன். அதுக்கப்புறம் கார் இல்லாட்டியும் அதுவும் நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி பொருளாதாரம் பண்ணி தரேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லா வீட்லயுமே ஒருத்தர் டிகிரி முடிச்சிருக்கிற மாதிரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெண்கள் முன்னேற்றம் அவ்வளவுதான். தேங்க்யூ. டக்குனு வரல. பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாதுகாப்புக்கு வந்து நல்லா சூப்பரா பண்ணி தரேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. அவர் வந்தார்னா எப்பவுமே சூப்பரா பண்ணுவாரு. நாங்களும் நிப்போம் அவருக்காக. அவ்வளவுதான். தேங்க்யூ. இவ்வளவு நிகழ்ச்சிகள் ஏற்பாடுக்கும் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பாதுகாப்பா இருந்தது. போன டைமுக்குன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த டைம் ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்ணோம். எந்த ஒரு சம்பவமும் இல்லை. எல்லாமே நல்லா கிளியரா பண்ணாங்க. தொண்டர்கள் அணி தான் வந்து மொத்தமே வந்தாங்க. நல்லபடியா நடந்தது. காஞ்சிபுரத்துலேருந்து வந்துடுவோம். காஞ்சிபுரம் தான், இது காஞ்சிபுரம் தான். ஆனால் வந்து நாங்கள் வந்து இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துலேருந்து வந்துடுவோம். இப்போ வந்து தளபதி வந்து இன்னைக்கு வந்து மீட்டிங் போட்டிருக்காரு, மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்களை இப்போ தான் முறையாக சந்திச்சிருக்காரு. இது ஒரு மக்களை வந்து ஒரு மோட்டிவேஷனாக பண்ணணும், எல்லார்கிட்டையும் பேசணும்னு வெளில வராரு. வெளியில வரத்துக்கு வாய்ப்பாக நம்ம கொடுக்கணும்ல. அதனால அவர் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ தான் முதல்ல வெளில வந்திருக்காரு. வெளில வந்து பேசியிருக்காரு. நீங்கள் எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்ம வெற்றி நிச்சயம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக 2026 தளபதி தான் சிஎம் ஆவார். அதே மாதிரி வந்து தற்கூரின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பேசிட்டாரு. இதுக்கப்புறம் யார் தற்கூரி சொல்கிறாங்களோ அவங்களுக்கே தான் தற்கூரி, அவங்களே தான் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியே சொல்லிட்டாரு. தற்கூரி கூட்டம் கிடையாது, நாங்கள் வந்து ஆச்சரியக்குறி. எங்களோட வந்து ஓட்டு வந்து 2026 வந்து தளபதிக்கு மட்டும்தான் நாங்கள் போடுவோம். அப்படி தற்கூரியாக நாங்கள் இருந்தாலும் தளபதி சிஎம் ஆயிட்ட பேருக்கு அந்த தற்கூரி தான் நாங்கள் ஜெயிச்சு வச்சோன்னு நாங்கள் எடுத்துப்போம். அதுக்கப்புறமேட்டு வந்து இவ்வளோ பேசிட்ட பேருக்கு தளபதி வந்து வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். கரூர் துயர சம்பவத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசினார். கரூர் துயரத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் பேசின இன்றைய தினம் பேச்சுக்கும் என்ன வித்தியாசப்பட்டாங்க? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் நடக்கக்கூடாது. இதுக்கப்புறம் அதில் கான்ஃபிடண்டாக இருக்காரு. அவ்வளோதான். இப்போ உங்களை போன்ற ஒரு இளைஞர்களுக்கு என்ன மாதிரி ஒரு உறுதியை கொடுத்தாரு? உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நம்பிக்கைனா அவர் வந்து என்ன சொல்லிடுறாரு, இப்போ எலெக்ஷனில் வந்து நாங்கள் வந்து இது நிற்கிறதுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், வீட்டுக்கு வீடு யாருன்னா ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் அது சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு பைக்கு கொடுக்கணும், ஒரு வீட்டுக்கும் இது பண்ணணும். ஒரு வீட்டுக்கு தேவையானதை அடிப்படை வசதி என்னவோ அது கண்டிப்பாக கொடுக்கணும். எல்லாருக்கும் வீடு வேணும்னு சொல்லி வீடு கட்டி தருவார். ஏழைப்பட்ட ஜனம் எவ்வளோ இருக்காங்க, இடம் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, அந்த இடத்தெல்லாம் வந்து ஆக்கிரமிச்சு கம்பெனியாக கட்டிட்டு வீடு அத்தியாவசியம் ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியில் ஒரு வீடு இல்லாமல் ரோட்டில் பிளாட்பாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் இருக்கு. அதை மாற்றணும்னு நினைக்கிறாரு. மக்களுக்கான தேவையான விஷயம் இதான். ஒருத்தர் நடு ரோட்டில் படுகிறாங்களா, அவங்களுக்கான வீடு கட்டி கொடுக்கணும்னு யோசிக்கிறாரு. அது வந்தாலே எல்லாருக்குமே போதுமானது தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஒருத்தர் ரோட்டில் படுகிறத வீட்டில் படுக்க வைக்கிறாருன்னா அதுதான் எங்களுக்கு எல்லாருக்கும் வேணும். அதுதான் எங்களோட மோட்டிவேஷனு எங்களுக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். 2026 அவர் தான் சிஎம். இன்னைக்கு அண்ணாவை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். திருவிழா மாதிரி இருக்கு சார். சாமியை பார்த்த போது கூட நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டது இல்லைங்க சார். கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா அவர் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாரு. அவரு ஒரு 2 நாள் நானே ரொம்ப ஃபீல் பண்ணேன், நமக்கே இப்படி இருக்கே அவருக்கு எப்படி இருக்கும், ஏன்னா அவரால தான் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு அப்படியே தள்ளி அவர் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க சார். அவர் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது கூட அப்படியே என்ன மீறியே கண்ணுல தண்ணி வரும். அந்த மாதிரி ஒரு சோகம் நான் அவரை பார்க்கும்போது. இப்ப அவரை சிரிச்ச முகத்தோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏதோ லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு சார் எனக்கு. அவரு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காருன்றது தெரியுது சார். பேச்சுல வித்தியாசம் காட்டுறது நம்ம இல்ல. முன்னாடி ஒண்ணு பேசிட்டு பின்னாடி ஒண்ணு பேசுறவங்க நாங்க கிடையாது. சோ பேச்சுல எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே பவர், அதே பிளாஸ்ட் எப்பவுமே இருக்கும். தளபதி தான் சார் இதுக்கப்புறம்.
எல்லாமே தளபதி தான் இதுக்கப்புறம். இந்த தினம் பேசின பேச்சு விஜய் அவர்கள் பேசின இளைஞர்களுக்கு என்ன மாதிரி உறுதிகளை கொடுத்தார் சார்? அதாவது ஆட்சியில இப்ப என்ன மாதிரியான ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு. நாங்க இதுக்கப்புறம் அதாவது வயசானவங்க வந்து வாழ்ந்து முடிச்சுட்டாங்க சார். இளைஞர்கள் தான் சார் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டை மீட்டு எடுத்துட்டு வரணும். சோ எந்த இடத்துல எந்த ஊழல் நடக்குது, எங்கெல்லாம் எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்கன்றத சொல்லும் போது ஒவ்வொரு இளைஞருக்குள்ளயும் நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், இந்த மாதிரி அந்த ஊழலை தடுக்கணும், இல்ல நம்ம போய் இத பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோன்ற அளவுக்கு தளபதி பேசியிருக்காரு சார். மக்களை யாரும் ஏமாத்த கூடாது. மக்களை ஏமாத்தினா இளைஞர்கள் போய் கேள்வி கேட்கணும்ன்ற அளவுக்கு இளைஞர் அந்த மாதிரி தலைவர் பேசியிருக்காரு. ஆமா சார், காஞ்சிபுரத்துக்கு பெருமையே பட்டு சார். பிளஸ் கோவில் நகரம் நீங்க பாத்தீங்கன்னா கைலாசநாதர் கோயில் போய் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் முன்னாடி போயிருந்தேன். ஒண்ணுமே இல்ல சார், அதுல மொத்தமே செல்லரிச்சு கீழே விழுந்து போயிருக்கு. அந்த பாழடைஞ்ச வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு சார் கைலாசநாதர் கோயில். சோ கோயில் நகரன்றதும் அழிஞ்சிரும் இன்னும் கொஞ்ச நாள்ல. ஏன்னா கோயில்களை வந்து சீரமைக்கிற பணி இது வரைக்கும் நடக்கல. சரிங்களா? பூசாரிங்க போய் பூஜை பண்றாங்க, உண்டியல போற காசை வாங்கின்னு போயிடுறாங்க. சோ கோயில் மேம்படல, கோயில்ல வேலை செய்யறவங்க தான் மேம்படுறாங்க. இன்னொன்னு பட்டு நாங்க டிசைனா புடவை கட்டுறோம், ஆனா அதை கஷ்டப்பட்டு தயார் பண்ற தொழிலாளிங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றதை இன்னைக்கு அண்ணா சொன்னாங்க. சோ அது மாறணும். சரிங்களா? மூணாவது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு எப்பவோ கட்டின பஸ் ஸ்டாண்ட் தான். மழைக்கு ஒதுங்க கூட அங்க பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. 1000 கணக்குல பஸ் நிக்குது, 1000 பேர் அதுல ஏறுறாங்க. ஆனா அவங்க மழை வந்தா நிக்கவும் வெயில்ல நிக்கவும் ஒரு நிழல் கிடையாது சார். சோ பஸ் ஸ்டாண்ட் கண்டிப்பா தேவை சார். அதை பத்தியும் பேசியிருக்காரு. சோ இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. ஏன்னா எங்க அண்ணன் பேசினாதான் இதுக்கப்புறம் ஆக்ஷனே எடுக்கணும் அப்படின்றது சிஎம்க்கு நல்லா தெரியுது. இதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல பெரிய மாற்றம் உருவாகும் சார். எங்க சைட்ல பார்த்தோம்னா நிறைய இண்டஸ்ட்ரிங்க இருக்கு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து யாரும் யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஆட்சியில் இருக்கவங்களும் சரி, இப்போ வரவங்களும் சரி, அதை நாங்கள் வரவங்களுக்கு நல்லா அதை யூட்டிலைஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா எங்கள் சைடில் பார்த்தோன்னா எப்படி சொல்றதுன்னா, விவசாயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தரதில்லை. எல்லாமே இண்டஸ்ட்ரியாக மாறுறதுனால விவசாயன்றது எங்க ஜென்ரேஷன் வந்து தெரியும். நாங்கள் 90s எங்களுக்கு தெரியும். இப்போ வர 2K சுத்தமாக தெரியாது. என்ன விவசாயம்னா என்ன, இப்போ நாற்று நடணுமா, அது எப்படி வரும், முளைப்ப, அதெல்லாம் வந்து யாருக்குமே என்னன்னு தெரியாது. இப்போ என் பையனுக்கு நான் சொன்னா அதெல்லாம் தெரியாது. அவன் இப்போ எத்தனையுமே 1.5 வயசு தான் 2 வயசு ஆகுது. அவன் செல்ல நோடுறான், எனக்கு போக்கோ கொடுன்றான். அவங்களுக்கு வந்து நாங்கள் விவசாயம் யாரு சொல்லி தருவாங்க? ஸோ எஜுகேஷன் லெவல்ல வந்து அந்த விவசாயன்றது நல்லா டெவலப்மெண்ட் பண்ணணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ காஞ்சிபுரத்தை பத்தி தளபதி வந்து நிறைய பேசியிருக்காரு. ஸோ விவசாயத்தை பத்தியும் பேசியிருக்காரு. அதை வந்து அடிமட்டத்திலிருந்து பேசணும்னு நான் எதிர்பார்க்குறோம். ஸோ இங்க நிறைய ஏரிங்க இருக்கு. ஸோ எல்லா ஏரியுமே வந்து தூர் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எங்க ஏரி வந்து பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் இந்த இங்கெல்லாம் வந்து அதை ஆக்கிரமிப்பு பண்றாங்களா கண்டி, அதுக்கு வராங்களா கண்டி. ஸோ அந்த ஏரியை வந்து மறுசுழற்சி பண்றதுக்கு தண்ணி நீர் தேக்கத்துக்கு அதிகமாக பண்ணணுன்றது ஒரு ஐடியாவே இல்லை. அங்க இடத்துல அதை மூடிட்டு பில்டிங் கட்டலாமான்ற மைண்ட் செட் தான் வராங்க. ஸோ அதை வந்து முக்கியமா பண்ணணும். ஏன்னா எங்க ஏரி வந்து லாஸ்டா தூர் வாரியே ஒரு 15-20 வருஷம் ஆகுது. நான் 32 வயசு ஆகுது, இது வரையும் ஏரி தூர் வரல. அது இப்போ அது மாதிரி எல்லா ஏரியும் தூர் வாரினா தண்ணி நல்லா வரும், நல்லா இருக்கும். ஏன்னா செம்பரம்பாக்கம் ஏரி சும்மாவே மூடிது, சும்மாவே நீர்மட்டம் ஏறிதுன்றாங்க. செம்பரம்பாக்கம் எதனால ஏறுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற வர ஆறு அந்த ஏரிலாம் வந்து கரெக்டா வந்து பராமரிப்பு பண்ணாங்கன்னா அங்க நீர்த்தேக்கம் அதிகமா நிற்கும். மழை பெஞ்ச சும்மா ஒரு நிமிஷம் மழை பெஞ்சாலே ஆனா திறந்துடுறாங்க. 10 அடி 100 அடி திறந்துடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கணும்னா வர தண்ணியை வந்து நீர்த்தேக்கம் பண்ணாமனா கரெக்டா இருக்கும். இப்போ அதுக்கு வந்து விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில ஒரு தலைவரா இருக்காருன்னு 2026 எல்லாமே தெரியும். 2026 அவர் கம்பல்சரி வருவாரு. அதை நாங்க செய்வோம். நாங்க ஃபுல் சப்போர்ட் அவர் பண்ணணும்னு இருக்கோம். ஸோ அதை வந்து நாங்க வந்து அடிமட்டத்துல இருந்து மேல வரையும் நாங்க இப்ப எல்லாருக்குமே தெரியும். இப்போ டிவிக்கேனா யாரு என்ன பண்றாங்க பசங்கன்றது சின்ன வயசுல இருந்து இப்ப எல்லா பெரியவங்க வரையும் தெரியும். இப்ப எங்க அம்மாவே வந்து இப்ப டிவிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் வந்து இப்போ எல்லாருமே நாங்கள் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ எல்லாருமே வந்து டிவிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து அடிமட்டத்திலிருந்து செய்வோம். அதை வந்து அவரு கூட இருந்து நாங்கள் பஞ்சாயத்துல இருந்து எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம். ஸோ அதை நாங்கள் விரும்புகிறோம். இன்னைக்கு விஜய் அவர்களோட பேசின பேச்சுல இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான உறுதிகள்? அவர் வந்து வேலை வாய்ப்பு ஃபர்ஸ்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அடுத்தது வந்து வேலை வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் வரும். இப்போ வந்து அடிமட்டம் இப்போ இருக்கிற சேலரி வந்து இப்பதான் வந்து மோடி வந்து சொல்லியிருக்காரு. இது மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து அந்த சம்பளம் உயர்வு பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 இயர் அதான் 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணாலே கிராஜுவேட் கொடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் பண்ணிருக்காங்க. இத்தனை வருஷமா அதெல்லாம் பண்ணல. ஸோ அதே மாதிரி அடிமட்டத்தில் இப்போ ஒரு சிம்பிளா ஒரு வீடு எடுத்தோம்னாவே அந்த வீட்டுல வந்து ஒரு பைக் இருக்கணும். அது மாதிரி விஷயம் எல்லாம் பேசியிருக்காரு. போய் பைக் இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு வீட்டுல ஒரு பையன் இருக்கானா அவன் மினிமம் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும்ன்றதை கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் சொன்னாரு. ஸோ இதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி சொல்றாரு.